தலகாணிலாம் எடுத்துட்டு எங்க போற? நான் மொட்டை மாடிக்கு போய் படுக்க போறேன். மொட்டை மாடிலையா? ஏன்? ஏன்னு கேட்டா என்ன சொல்றது? எனக்கு மொட்டை மாடியில தூங்கணும்னு தோணுது, போறேன். இத்தனை நாளா இந்த ரூம்ல தானே படுத்திருந்த. இப்ப என்னடா புதுசா பாய் தலகாணியை தூக்கிட்டு மாடிக்கு போறேன்னு கிளம்புற? என்னாச்சு மாமா உனக்கு? நான் அந்த ரூம்ல படுக்கிறதால இத்தனை நாளா நீ தரையில தானே தூங்கிட்டு இருந்த. இனிமே நீங்க இருக்க போற 3 நாளாவது நீ கட்டில்ல படுத்துக்க, நான் மாடியில போய் படுத்துக்கிறேன். நில்லு மாமா. நீ இப்படி சொல்றது என் மேல உள்ள அக்கறையில சொல்ற மாதிரி தெரியல. ஏதோ வேண்டா வெறுப்பா சொல்ற மாதிரி இருக்கு. இன்னைக்கு கிளம்ப வேண்டியவ இன்னும் 3 நாள் இங்க இருக்கிறேன்னு சொன்னது உனக்கு பிடிக்கலன்னு எனக்கு நல்லாவே தெரியுது. நீ இங்க இருக்க வேண்டாம், இன்னைக்கே நீ இங்க இருந்து கிளம்புன்னு தான் எல்லாரும் முன்னாடியும் வெளிப்படையா சொல்லிட்டியே மாமா. அதுலயே உன் மனசுல என்ன இருக்குங்கிறத நான் நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். உனக்கு என் மேல எந்த விதமான விருப்பமோ ஆசையோ இல்லைங்கிறத நீயே என்கிட்ட வெளிப்படையா சொல்லிட்ட. நான் இங்க இருக்கிற வரைக்கும் எப்பவும் போல நாம இருந்துட்டு போயிடலாம் மாமா. அப்படி இருக்கிறதுனால எதுவும் மாறிட போறது கிடையாது. எப்படி இருந்தாலும் என் அம்மாவோட அஸ்திய நல்லபடியா கரைச்சிட்டு 3 நாள்ல நான் இங்கிருந்து போக தான் போறேன். அது வரைக்கும் இத்தனை நாள் நாம இங்க எப்படி இருந்தோமோ அப்படியே இருந்துட்டு போயிடலாமே மாமா. என்னைக்கும் இல்லாம நீ இப்படி புதுசா நடந்துக்கிறது தான் எனக்கு இன்னும் கடுப்பா இருக்கு. நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒன்றும் இல்லை. எனக்கு மொட்டை மாடியில் போய் படுக்கணும்னு தோணுது, அதனால தான் போறேன். நீ தேவையில்லாம யோசிச்சு ஒன்ன நீயே குழப்பிக்காத. நேரமாச்சு, சீக்கிரம் படுத்துங்க. ஹாசினி, மீனாட்சி, இன்னும் தூங்கலையா? அது விஷயமா உன்கிட்ட பேசுறதுக்காக தான் வந்தோம். நாங்க இன்னைக்கு உன் கூட இங்க படுத்து தூங்கலாமா ஹாசினி? அக்கா, உங்களுக்கு தெரியாதது இல்ல, நாங்க அக்கா தங்கச்சிங்க 3 பேரும் எப்போ ஒன்னா படுத்து சிரிச்சு பேசிட்டே தான் தூங்குவோம். அப்படியே உங்க கூடயும் சேர்ந்து சிரிச்சு கதை பேசிட்டே தூங்கணும்னு ஆசைப்படுறோம். அதனால நம்ம எல்லாருமே இன்னைக்கு ஒன்னா சேர்ந்து தூங்கலாமா? உங்களுக்கு ஓகேனா நாங்க உங்களோட இங்கேயே படுத்துக்கிறோம். வேண்டானா உங்களை நாங்க தொந்தரவு பண்ணலக்கா. ஹே திவ்யா, நான் ஏன் இதை தொந்தரவா நினைக்க போறேன்? வீட்டுக்கு ஒரே பொண்ணா இருந்தா எனக்கு இப்படி அக்கா தங்கச்சிங்களோட சேர்ந்து இருக்கிற குடுப்பனெல்லாம் கிடைச்சதே இல்லை.